அடுத்ததா வருவோம். சோழவந்தான் விஜய் அங்க டிஎம்கேல ஏ வெங்கடேசன் 84,240 வாக்குகள். அதிமுகவை சேர்ந்த மாணிக்கம் 67,195 வாக்குகள். அப்படின்னா 45 வாக்குகள் இவங்கள்ட்ட இருந்து 45,000 வாக்குகளை எடுத்தா கூட 90,000 ஆல்மோஸ்ட் 1,00,000 வாக்குகள் இவர் வாங்கினா மட்டும்தான் சிங்கம் சோழவந்தான்ல காலுன்ற முடியும். அடுத்ததா உசிலம்பட்டி, அந்த டோன்லயே பேசினார்ல உசிலம்பட்டி விஜய், அங்க அதிமுக தான் இப்ப இருக்காங்க. ஐயப்பன் அவர் 71,225 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இங்க திமுக போட்டியிடல, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் போட்டிட்டு இருக்கு. கதிரவன் அவர் 63,778 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அமமுக மகேந்திரன் 55,419 வாக்குகள். அடேங்கப்பா, பயங்கர டஃப். எல்லாரும் 50,000க்கு மேல வாங்கியிருக்காங்க. தலைவர் 2 பேரோட ஓட்டை மொத்தமா வாங்கணும். அப்படின்னா 1,00,000 வாக்குகளை இவர் வாங்கினா மட்டும்தான் அங்கேயும் ஜெயிக்க முடியும். அப்ப அவர் அன்னைக்கு அறிவிச்ச தொகுதி எதுவுமே விஜய் நேரடியா நின்னா டப்பா டான்ஸ் ஆடிரும். ஏன்னா முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே அந்த இடத்துல களத்துல நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க தலைவர் யார் தெரியுமா? எங்க தலைவர் கரூர் தேம்பிடுக்கு அப்புறமா அன்பில் மகேஷை எதிர்த்தவர், அவர் தொகுதியில நிப்பாரு அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா, திருவரம்பூர்ல அன்பில் மகேஷ் போட்டியிட்ட தொகுதியில 1,05,424 ஓட்டு வாங்கியிருக்காரு. எதிர்த்து நின்ன அதிமுக பி குமார் 55,727 ஓட்டு. என்டிகே சோழ சூரன் 15,719 ஓட்டு. அப்படி இப்படின்னு பிரிச்சு பார்த்தா அன்பில் மகேஷ் வாங்கின ஓட்டை அப்படியே இவர் வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். சிங்கம் வாங்குவியா? வாங்காது.